அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்பாரையன் சேனல். இந்த வாரம் ஒரு சிறப்பான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 2020 வந்த படம்னால இப்பயும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஏன்னா இந்த படம் ராட்சசன் படம் மாதிரியான ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட்டு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு சீரியல் கில்லரை பற்றின படம். நல்ல வெண்கஜையை கொண்டு போயிருப்பாங்க. வந்தப்போ கொண்டாடப்பட்ட படம். மலையாள படம் தான் இது. அஞ்சாம் பத்திரா படம் பேர். அஞ்சாம் பாதிரா. அஞ்சாம் பாதிரானா பாதி இரவு, 5வது பாதி இரவு. அதில் ஒரு கொலை நடக்குது. அதை பற்றியான கதைக்களம். ஸோ இந்த படத்தை வந்து மிதின் மேனுவல் தாமஸ் தான் இயக்கியிருக்காரு. இவர் யாருன்னா ஓம் சாந்தி வாசனான்னு சொல்லி நிவின் பாலி அவர்களோட படத்தை வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருந்தவர். மற்றும் இந்த வருஷம் பல சூப்பர் ஹிட் படங்களுக்கும் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் தான். இந்த படத்தை முதல் முறையாக இயக்கியிருந்தார். இந்த வருஷம் வந்த டர்போ, அப்புறம் சமீபத்தில் வந்த மலையாள கருடன், இந்த படங்கள்லாம் வந்து அவர் தான் ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருந்தார். நல்லா வரவேற்பு பெற்ற படங்கள். இப்படி பல ஐப்புகள் கூட்டின இந்த படம் ரிவ்யூ பண்ணிங்கன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட் படம். இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் சீரியல் அப்புறம் ஜென்ரல் ஆடியன்ஸும் பார்க்கலாம். 18+ பார்க்குறது நல்லது. ஏன்னா ரத்தம் தெரியக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரிவ்யூவில் இருக்குது. அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்களில் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அந்த படம் தேட்டருங்களில் வரும்போது தேட்டருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தை வந்து குஞ்சா பெகோபன், உன்னிமையா பிரசாத், ஷராஃபுதீன், ஜாஃபர் இடிக்கி, இந்திரன்ஸ் இப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த படம் வந்து தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் வந்து ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. மிட் நைட் கில்லர்ஸ் அப்படிங்கிற பேரில். அது இல்லாமல் தமிழில் வந்து விஜய் சூப்பர் அந்த தளத்தில் அவைலபிளாக இருக்குது, ரகசிய கொலையாளின்ற பேரில். ஸோ அஞ்சாம் பத்திரா, மிட் நைட் கில்லர்ஸ், அப்புறம் இது ரகசிய கொலையாளி இப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஓடிடி தளங்களில் கிடைக்கும். ஆகா ஓடிடி மற்றும் விஜய் சூப்பரில் கிடைக்கும். பார்த்து மகிழுங்க. நல்ல ஒரு விறுவிறுப்பான படம், நல்ல ஒரு என்ஜாயபிளான படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யூகிக்க முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச படம். ஸோ டீட்டெயில் ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் வந்து போலீஸ் ஆஃபீஸர்களை மட்டும் குறி வச்சு டார்கெட் பண்ணி ஒரு நைட்டாக வந்து கொலை பண்ணுறாரு. அதான் 5ஆம் பாதிரா. ஒரு 5வது பாதி நைட்லேயும் கொலை பண்ணுறன்றது தான் அதோட அர்த்தம். இது வந்து பெரிய பிரச்சனையாயிடுது. கவர்மெண்ட் லெவலில் போய் அந்த அந்த ஏரியாவில் அந்த ஊரில் வந்து டிஎஸ்பியாக இருக்க உன்னிமையா பிரசாத்துக்கு பெரிய ப்ரெஷர் ஆகிடுது. மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் வரும். அவங்க சப்பார்டினேட்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வைக்கும்போது சப்பார்டினேட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு கம் கிரிமினாலிஸ்ட்டு, அவர் வந்து டிடெக்டிவ்லாம் நல்லா பண்ணுவார். அவர் ஃப்யூச்சரில் டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து நடத்த போகிறாரு. அவரை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இந்த சைக்கோ கில்லர் பற்றி, சீரியல் கில்லர் பற்றி சொல்கிறாரு. அவரு தான் யாருன்னா குஞ்சா பெகோபன். அவர் தான் ஹீரோ, படத்தோட ஹீரோ. ஸோ இவங்கெல்லாம் வந்து போலீஸ் டீமோடு சேர்ந்து களத்தில் இறங்கி துப்பு துலக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைஞ்சு கொலை இன்னும் கண்டினியூ ஆகுது. இது இன்னும் ப்ரெஷரை கூட்டுது உன்னிமையா பிரசாத்துக்கு. ஸோ அதுலேருந்து அந்த ஒரு சீரியல் கில்லரோட அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு ஹேக்கரை ஃபிக்ஸ் பண்ணி இப்படி பல முயற்சி எடுத்து கடைசியில் ஒரு வழியாக சில்லர் கில்லரை வந்து நெருங்கிடுறாங்க. அந்த கில்லரை பிடிச்சாங்களா இல்லையா, அவர் தப்பிச்சாரா இல்லையா கில்லரு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, கொலைகள் கண்டினியூ ஆச்சா அப்படிங்கிறத பரபரப்பான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா ராட்சசன் படம் தமிழில் வந்த சிறப்பான படங்கள். ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் நல்ல ஒரு சமீபத்தில் வந்த ஒரு நல்ல ஒரு ஒரு யார்ட் ஸ்டிக் செட் பண்ண படம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பாணியில் விறுவிறுப்பாக இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னரில் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருப்பாங்க. யார் கொலையாலையும் நம்மளை வந்து யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. லேயர் பை லேயராக வரும். யாருனே கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டை பார்க்குறோம். மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டாக குஞ்சாக்க போபன் தான் கிரிமினாலிஸ்ட்டாக வராரு. சைக்காட்ரிஸ்ட்டாக கேரக்டர் ரெண்டுமே கலந்தது. சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு இந்திரன்ஸை சந்திக்கிற சீன்ஸு, அது இல்லாமல் ஒரு முடிச்சா வைக்கிறதுக்காக ஒரு அந்த கேரக்டர்ஸ் நெருங்குறது அப்படின்னு இப்போ படத்தில் வந்து பரபரப்பு பஞ்சம் இல்லாமல் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் உன்னிமையா பிரசாத் தான் டிஎஸ்பியாக வராங்க. அவங்க முடிக்கான நடிப்பு. லேடி வந்து போலீஸ் ஆஃபீஸராக போட்டு முன்னுரிமை கொடுத்துறதுக்கு பாராட்டுகள். அது இல்லாமல் ஹீரோ குஞ்சாக போபனுக்கு ஒய்ஃபாக வந்து ரம்யா நம்பீஸ் நடிச்சிருக்காங்க. சிறப்பான நடிப்பு. அவங்களும் சைக்காட்ரிஸ்ட் கேரக்டர் தான். சின்ன போர்ஷன்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்திரன்ஸு, ஷராஃபுதீன், அப்புறம் பாஷி, ஜாஃபர் இடிக்கி இவங்களாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பாஷி யாருன்னா இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு சிறப்பான கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த குணா கேவில் வந்து விழுந்துருவார். அவர் விழுந்து காப்பாற்றப்படுவார். அந்த ஊடுருவர் தான் அந்த பாஷி. அவர் இதில் வந்து ட்ராக்கராக ஒரு ஐடி ட்ராக்கராக நல்லாவே பண்ணியிருக்காரு கேரக்டரை. ஜாஃபர் இடிக்கி சின்ன சீன்னாலுமே செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ் நல்லா பண்ணியிருப்பார். அதெல்லாம் படத்தில் வந்து சுஷின் ஷாம் தான் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து நல்லாவே படத்தை எலிவேட் பண்ணுது. அந்த ஒரு த்ரில்லர், அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன், கிரைம், அந்த ஒரு ஜானரில் இருட்டை கூட நல்லா ஒரு
அந்த டோன்னால பயத்தை ஏற்படுத்துறாரு. அவருக்கு நம்ம பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். மைனஸே இல்லையானா இருக்கு. மைனஸ் என்னன்னா செகண்ட் ஹாஃப் வந்து இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அது கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில இது கொஞ்சம் ராட்சசம் படத்தையும் நினைவுபடுத்துது. அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மொத்தத்தில இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, வீட்லேருந்தே பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஓடிடில வந்திருக்க படம். மிஸ் பண்ணாம பார்க்கலான்னு ரெக்கமெண்ட் பண்றோம். கொலை, த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் இந்த மாரி படங்கள் பிடிக்கும் அப்படின்ற சொல்ல ரசிகர்களுக்கான ஏத்த படம். நிச்சயம் பிடிக்கும். உங்கள ஏமாத்தாது. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, அருமையான நடிப்பு, பரபரப்பான நரேஷனுக்காக கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். ஜெனரல் ஆடியன்ஸும் ஓடிடில. இது இப்போ அவைலபிளா இருக்கு. ஆஹா ஓடிடி அப்புறம் விஜய் சூப்பர்ல. இதில வந்து ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் 18+ மட்டும் பார்க்கலாம். அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. மத்தபடி ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருமே 18+ இருக்கவங்க, ப்ளஸ் த்ரில்லர் ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய படம். மிஸ் பண்ணாம பாருங்க. எப்போனாலும் பார்க்கக்கூடிய சிறப்பான படம். பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்டங்க தெரியப்படுத்துங்க. வேற ஒரு விமர்சனத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.